யோகா சேனல். நம்ம யோகா சேனல் இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா சிக்கன் சால்னாவும் புரோட்டாவும் பார்க்க போறோம். ஏற்கனவே வந்து புரோட்டா போட்ட வீடியோவும் போட்டிருக்கிறோம். இன்னைக்கு வந்து புரோட்டா பிசைஞ்சு வச்சாச்சு. மாவெல்லாம் 3 மணி நேரத்துக்கு ஊறட்டும்னு 3 மணி நேரம் ஆச்சு புரோட்டாவுக்கு மாவு பிசைஞ்சு வச்சு. இப்போ வந்து சிக்கன் சால்னாவும் சிக்கன் கிரேவி நல்லா வறுவலும் செய்ய போகிறேன். வாங்க அந்த வீடியோ தான் பார்க்க போகிறேன். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ அப்பப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்கள் உடனே பார்க்க முடியும். ஃப்ரெண்ட்ஸ் வாங்க, இன்றைக்கி சிக்கன் சால்னா வந்து புரோட்டாவுக்கு வந்து கொஞ்சம் தண்ணியாக வச்சாத்தே அந்த புரோட்டா ஊற்றி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அதனால் நான் பெரிய பாத்திரமே எடுத்து வச்சுருக்கேன் இங்கே சால்னாவுக்கு. இங்கே வந்து இப்போ நம்ம வறுக்கிற ஜாமான் முதல் வந்து நம்ம அரைக்கிறதுக்கு என்னென்ன சிக்கன் சால்னாவுக்கு அரைக்கிறதுக்கு நம்ம வதக்கிடலாம். இப்போ அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம். இங்கே வந்து புரோட்டாவுக்கு வந்து மாவு பிசைஞ்சு வச்சாச்சு, நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. இங்கே வந்து தேய்க்க வேண்டியதான். இந்த வேலையெல்லாம் வந்து என் பையன் தான் பார்ப்பேன். நம்ம எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துட்டு அவனே புரோட்டாவுக்கு அடித்து கொடுத்துருவோம், சூப்பராக பண்ணுவான். அதனால் இந்த வேலை எப்போயுமே ஹரிஷ் பண்ணுவான். இப்போ வந்து தம்பி தான் இந்த புரோட்டாவுக்கு பிசைஞ்சு கொடுக்க போகிறேன். நான் வந்து சால்னாவும் சிக்கன் வறுவலும் செய்ய போகிறேன். இங்கே அடுப்பு பற்ற வச்சாச்சு, எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம என்னென்ன வறுக்க போகிறோன்னா தக்காளி வெங்காயம்லாம் வெங்காயம் மட்டும் இதை வதக்குவேன், தக்காளிலாம் வதக்கிடுவேன் சால்னாவுக்கு. இப்போ கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம இங்கே என்னென்ன எடுத்து வச்சுருக்கோம்னா சோம்பு, முந்திரி பருப்பு, கசகசா, இது 3மே எடுத்து வச்சுருக்கோம். இப்போ சின்ன வெங்காயம் போட்டு நம்ம வதக்கிடலாம். வந்து சால்னாவுக்கு வந்து நம்ம வதக்கி அரைக்கிடுவோம். வெங்காயம் ஒரு 100 கிராம் போட்டுக்கோங்க. வெங்காயம் சின்ன வெங்காயம். சின்ன வெங்காயத்து கூட வந்து நம்ம கசகசா, முந்திரி பருப்பு எல்லாமே இப்போ நம்ம சேர்த்துலாம். தேங்காய் எல்லாத்தையுமே கூட சேர்த்துடலாம். நம்ம எல்லாம் நல்லா வதங்கட்டும். இப்போ நல்லா வதக்கியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த அளவுக்கு தான் வதக்கணும், இது மட்டும் போதும். இப்போ நம்ம இறக்கிட்டு நம்ம சிக்கன் சால்னாவுக்கு தாளிச்சு விட்டுறலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ சால்னாவுக்கு வந்து நம்ம கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு சேர்த்துட்டு 2 பச்சை மிளகா. இப்போ கொஞ்சமாக நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் சின்ன வெங்காயம் கொஞ்சம், பெரிய வெங்காயம் கொஞ்சம் சேர்க்குறேன். பெரிய வெங்காயம், இது சின்ன வெங்காயம். இது வந்து கிரேவிக்கு கொஞ்சம் வறுவலுக்கு வச்சுக்கலாம்லங்க, அதனால் கொஞ்சம் வறுவலுக்கு இது. இப்போ நல்லா வெங்காயம் வதங்கிட்டு இப்போ உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்து விட்டுருங்க, அப்புறம் பார்த்து சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம மிளகாத்தூள் போட்டுக்கலாம். மிளகாத்தூள் 2 ஸ்பூன். அந்த பக்கம் புரோட்டாவுக்கு எங்கள் அண்ணனும் ஹரிஷ் வந்து செஞ்சிட்ருக்காங்க, அதனால் பேசிட்டு சத்தம் கேட்கும். இப்போ கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துடலாம். இப்போ இந்த எண்ணெயிலே சேர்த்துடணும். இப்போ வந்து தக்காளி ஒரு 2 தக்காளி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், தக்காளி சேர்த்துடலாம். 2 தக்காளி நல்லா வதங்கிட்டு பேஸ்ட் மாதிரி வதங்கிடணும். அதுக்கப்புறம் தான் நம்ம வேறு எதுவும் சேர்க்கணும். தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து வீட்டில் அரைச்ச கரம் மசாலா, இது நம்ம பிரியாணி போடுற கரம் மசாலா, இது ஒரு 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதனால் நான் செலவங்கள்லாம் வறுக்கலை. இந்த மசாலா இருக்க போய் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். ஒரு 1 ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். சால்னாவுக்கு நமக்கு எவ்வளோ இஞ்சி பூண்டு பேஸ்ட் வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ஒரு 1.25 ஸ்பூன் சேர்த்துருக்கேன் நான். இப்போ இதையும் நல்லா வதக்கிடலாம். நல்லா அடி பிடிக்காமல் வதக்கிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வதங்கிடுச்சு. இந்த மாதிரி நல்லா வதங்கிடணும். வதங்கினதுக்கப்புறம் இப்போ நம்ம சிக்கன் சேர்த்துக்கலாம். இது வந்து 1.5 கிலோ சிக்கனு. இதில் பாதி சேர்த்துட்டு கொஞ்சம் கிரேவி செய்ய போகிறேன், அதனால் இதில் பாதி சிக்கன் போட்டுடலாம். குழம்பு சால்னாக்கு வந்து கொஞ்சமாக இருந்தால் போதும், இந்த அளவுக்கு போதும். இப்போ நம்ம நல்லா பிரட்டி விட்டுடலாம். பிரட்டி விட்டு நல்லா தட்டு போட்டு மூடி வச்சுருங்க, நல்லா வேகட்டும். இப்போ நம்ம கொஞ்சமாக வந்து புதினா சேர்த்துக்கோங்க. நான் நிறையா புதினா சேர்க்கலாம், ஏன்னா புதினா வாடை வந்து நமக்கு பிடிக்கிறதுல அதிகமாக. அதனால் நான் புதினா கம்மியாக சேர்த்துருக்கேன். உங்களுக்கு புதினா வேணால் நிறையா சேர்த்துக்கோங்க. மல்லித்தலை வந்து அதுக்கப்புறம் தான் சேர்ப்பேன். இப்போ நல்லா கிளறி விட்டுடலாம். இப்போ நல்லா சிக்கன் வந்து நல்லா இந்த எண்ணெயிலே வெந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்ச மசாலா சேர்த்துக்கலாம். நான் வதக்கி வச்சுருந்தேன் பாருங்கள், கசகசா, சோம்பு, தேங்காய், சின்ன வெங்காயம், அதை நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாம் சேர்த்துட்டு நம்ம வீட்டில் அரைச்ச மசாலா கொஞ்சம் போடுவேன். இப்போ வந்து நம்ம அரைச்ச மசாலா அவ்வளோ சேர்த்தாச்சு. இப்போ நம்ம வீட்டில் அரைச்ச மசாலா கொஞ்சம் குழம்பு தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அப்போ தான் சால்னா நமக்கு கொஞ்சம் நிறையா கிடைக்கும். இப்போ வந்து நம்ம நல்லா வதக்கி விட்டு நமக்கு எந்த அளவுக்கு தண்ணியோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா வதக்கி விட்டுலாம் ஃப்ரெண்ட்ஸ். சால்னாவுக்கு வந்து தண்ணி எல்லாமே கரெக்டாக வச்சுட்டு இப்போ உப்பு கொஞ்சம் பத்தல உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு போட்டு வந்து இப்போ நல்லா கிளறி விட்டுலாம். நமக்கு தண்ணி எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க, ஏன்னா சால்னாவுக்கு கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போ தண்ணி எல்லாமே கரெக்டாக வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம மூடி வச்சிடலாம். நல்லா கொதி வருவோம். மல்லித்தலையும் புதினா போட்டு இறக்கிட்டா நமக்கு சால்னா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம மூடி வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே வந்து 2 பேரும் பரோட்டா போட்டுட்ருக்காங்க பாருங்கள் எப்படின்னு. இங்கே பாருங்கள் பாருங்க, எங்கள் அண்ணன் செஞ்ச பரோட்டா இது. ஹரிஷ் அந்த பக்கம் பரோட்டா செஞ்சிட்ருக்குறான். இப்போ நம்ம வந்து சிக்கன் வறுவல் செய்ய போகிறோம் வாங்க. இப்போ இங்கே சிக்கனுக்கு எண்ணெய் ஊற்றியாச்சு, கடாயில் எண்ணெய் ஊற்றியாச்சு. இப்போ நம்ம கடுகு சேர்த்துடலாம். கடுகு நல்லா பொரிஞ்சது வந்து இப்போ சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். நம்ம நல்லா பொரியணும் கடுகு வந்து.
சின்ன வெங்காயம் வந்து ஒரு 50 அம்பல் எடுத்து வச்சுருக்கிறேன். 50 கிராம். நல்லா கடுகு பொரிஞ்சிடுச்சு. நம்ம சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வறுவலுக்கு அப்போதான் நல்லாயிருக்கும். இதில் 2 பச்சை மிளகா. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். நல்லா வெங்காயம் வதங்கணும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டோம்னா உப்பு சேர்த்துடணும், இல்லாட்டி நமக்கு அடி பிடிச்சிரும். இப்போ இதில் வந்து நம்ம வீட்டில் வச்ச கரம் மசாலா கொஞ்சம் சேர்த்துடலாம். கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. போட்டு நல்லா வதக்கிடலாம். வதக்கிட்டு அப்படியே தக்காளி பழமும் சேர்த்து விட்டுடலாம். எல்லாமே எண்ணெயிலே வதங்கட்டும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம சிக்கன் சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி பழம் சேர்த்துடலாம். ஒரு 2 பழம் நான் இது சின்ன பழமாக வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துடலாம். இது வறுவலுக்கு, சிக்கன் வறுவலுக்கு சூப்பராக இருக்கும். அது இந்த புரோட்டாவோட சால்னா ஊற்றி கொஞ்சமாக பக்கத்தில் சிக்கன் கிரேவி வச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா வதங்கட்டும், மூடி போட்டுடலாம். கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். சிக்கன் கிரேவிக்கு வந்து தக்காளி எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம சிக்கன் சேர்த்து விட்டுறலாம். இதில் கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். சிக்கன் கிரேவிக்கு வந்து லைட்டாக சேர்த்துக்கலாம், ஏன்னா நம்ம வீட்டு மசாலா போடுவோம். கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் மட்டும் போட்டு இப்போ நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ வந்து நம்ம சிக்கன் சேர்த்துக்கலாம். சிக்கன் இதில் 3/4 கிலோ இருக்குது, அதையும் சேர்த்துடலாம். போட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். வதக்கி நல்லா எண்ணெயிலே ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகட்டும். அதுக்கப்புறம் நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சால்னாவுக்கு கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இந்த பக்கம் சால்னா ரெடி ஆகிட்டுருக்கு. கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு நல்லா கிளறி விட்டுணும். இப்போ நல்லா வேகட்டும். சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி வந்து செய்யணும். சால்னா வந்து ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது, நம்ம ஊற்றி சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது சால்னா. இப்போ வந்து கிரேவி வந்து நமக்கு ரெடி ஆகிட்டு இருக்குது. நல்லா எண்ணெயிலே ஒரு 5 நிமிஷம் நமக்கு நல்லா குக் ஆகணும். அதுக்கப்புறம் தான் நம்ம மசாலா செய்யணும். நல்லா எண்ணெயிலே வேகட்டு. இப்போ மூடி வச்சிடலாம். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சிக்கன் வந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம மசாலா சேர்த்துடலாம். சூப்பராக சிக்கன் ஒரு 5 நிமிஷம் நம்ம இப்படி வேக விட்டுருணும் எண்ணெயிலேவும். இப்போ நம்ம மசாலா சேர்த்துடலாம். வீட்டு மசாலாவும் சேர்க்க போகிறேன். வேறு எந்த மசாலாவும் சேர்க்க மாட்டேன். இது மட்டும்தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வறுவல் வந்து 1 ஸ்பூனு 2 ஸ்பூன் அவ்வளோதான் போட்டு நமக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துடணும். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நல்லா கிளறி விட்டுறணும். இந்த மாதிரி கிளறிட்டு எப்படி தங்க இருக்குது, கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கா. இப்போ நல்லா வச்சு நமக்கு அளவாக தண்ணி ஊற்றணும். எந்த அளவுக்கு கிரேவி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க. கொஞ்சமாக அப்புறம் லாஸ்ட் இறக்குறப்ப கொஞ்சமாக பெப்பர் தூள் சேர்ப்போம், லைட்டாக மட்டும். இப்போ தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். வெந்து வர்றதுக்கு நமக்கு கரெக்டாக இருக்கும். போதும், இந்த அளவுக்கு போதும். ஏன்னா நம்ம வறுவல் மாதிரி தான் செய்ய போகிறோம் கிரேவி பதத்துக்கு. ரொம்ப தண்ணி சேர்த்தோம்னா நம்ம தண்ணியாக ஆயிரும். போதும் இந்த அளவுக்கு. இப்போ நம்ம மூடி வச்சிடலாம். நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் மல்லித்தலை சேர்த்து நம்ம இறக்கிடணும். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு சூப்பராக. இப்போ இந்த பக்கம் நம்ம மாற்றி வச்சிடலாம். மாற்றி வச்சுட்டு இந்த பக்கம் நம்ம புரோட்டா போட வச்சோம். இங்கே வந்து சால்னா ரெடி ஆகிடுச்சு. சூப்பரான சால்னாவும் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. அருமையாக இருக்கும் சால்னா. இதில் நம்ம மேட்டாப்பு தாளிச்சு கொட்டினா கொண்டு வேட்டி இதே போதும் நமக்கு. இப்போ நம்ம மல்லித்தலை சேர்த்துடலாம். சால்னாவுக்கு வந்து நான் வேறு பாத்திரம் மாற்றிட்டேன். ஏன்னா ரொம்ப பெருசாக இருந்துச்சு. நம்ம சின்ன பாத்திரத்தில் மாற்றிட்டு நல்லா அதை கொதிக்கி விட்டுட்டு இதில் மாற்றி லைட்டாக கொதிக்கி விட்டாச்சு. இந்த பக்கம் கொஞ்சம் மல்லித்தலை சேர்த்துடலாம். இப்போ சால்னா இறக்கிட்டு நம்ம கிரேவி வந்து அந்த பக்கம் மாற்றிட்டு புரோட்டா போட ஆரம்பிச்சிடலாம். சூப்பராக இருப்பாரு ஃப்ரெண்ட்ஸ். சால்னா வந்து எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும், அருமையாக. நான் செஞ்ச மெத்தடில் நீங்கள் சால்னா செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருக்கும். இப்போ அடுத்து நம்ம புரோட்டா போட்டுடலாம். இங்கே தோசைக்கல் வச்சாச்சு. தம்பி எல்லாமே வந்து நல்லா அடித்து வச்சுட்டா நம்ம சப்பாத்தி கட்டியில் வச்சு கொஞ்சம் அப்படியே கையில் இப்படி நசுக்கி விட்டு நம்ம சப்பாத்தியில் புரோட்டா போட்டு எடுக்க வேண்டியதேன். வாங்க பண்ணி சால்னா தூக்கி இந்த பக்கம் வச்சுட்டு நம்ம புரோட்டா போட்டுடலாம். என்ன இங்கே வந்து புரோட்டாவுக்கு பாருங்கள் எப்படி நம்ம ரெடி பண்ணி வச்சாச்சுன்னு. சூப்பராக நம்ம ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ அப்படியே நம்ம தோசைக்கல்லில் போட்டு எடுக்க வேண்டியதேன். சப்பாத்தி கட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக தம்பி நசுக்கி கொடுத்துட்டு இப்போ நம்ம இப்படி தான் அவன் தான் எல்லாமே பண்ணுவான். இப்போ நல்லா ஊற வச்சாச்சு. ஊற வச்சு நல்லா அடித்து இப்படி வச்சாச்சு. இப்போ நம்ம புரோட்டா போட ஆரம்பிச்சிடலாம். புரோட்டா சுட்டுட்ருக்குறோங்க. புரோட்டா 2 கல்லுமே வச்சுட்டேன். 2 கல்லையுமே சுட்டுட்ருக்குது. இங்கே இந்த பக்கம் நல்லா சூப்பராக நூல்லாம் வெந்துட்டுருக்குது. இங்கே சிக்கன் கிரேவியும் பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்க. சிக்கன் கிரேவி, இங்கே சால்னா, சிக்கன் சால்னாவும் ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி நீங்கள் செய்யுங்க. புரோட்டா நல்லா தட்டியும் வச்சாச்சு. ஒரு ஹாட் பாக்ஸில் வச்சுருக்கு. இது நான் அதையும் எடுத்துகிட்டு வந்துடுறேன். இங்கே புரோட்டா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தட்டியாச்சு. நல்லா சூப்பரான புரோட்டா, நல்லா சிக்கன் சால்னா. கார்த்தி உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்ல? ஆமாம், அண்ணனுக்கும் ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக இருக்கு. சாப்பிடலாமா? சாப்பிட்டு அவங்க ஊருக்கு கிளம்புறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால் இன்னைக்கு புரோட்டா, சிக்கன் சால்னா, சிக்கன் கிரேவி எல்லாமே செஞ்சாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா நம்ம யோகா சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
அப்போ தான் நான் போடுற வீடியோ அப்பப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக நீங்கள் உடனே பார்க்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக வந்து பசங்க இப்போ பொங்கல் லீவில் வீட்டில் இருப்பாங்க, இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுங்க, நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நாளைக்கு வீடியோ நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ், பாய் சொல்லிடுங்க. பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.